இந்த வீடியோல நேத்து சிட் ஃப்ரீக்வன்சில டெக் சூப்பர் ஸ்டார் சேனல் பத்தியும் டெக் பாஸ் பத்தியும் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. 1 hour 40 minutes அந்த வீடியோ வந்து இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க மேபி டைம் இருந்தா ஃபுல்லா வந்து பாருங்க. அந்த வீடியோல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத ஷார்ட்டாவும் பிளஸ் என்னோட ஒப்பீனியன் இதை பத்தி என்ன அண்ட் நம்ம எப்படி வந்து இருக்கணும், இதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, வீடியோவை எண்ட் வரைக்கும் ஃபுல்லா வந்து பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து டெக் பாஸ் அப்படிங்கிற சேனல் பத்தி தெரிஞ்சிருக்கும். டெக் பாஸ்ல சுதர்சன் ஒன் ஆஃப் த பார்ட்னரா இருந்திருக்காரு அண்ட் விஜய் கார்த்திகேயன் அதை வந்து ஓன் பண்றாங்க. இவங்க வந்து டெக் பாஸ்ங்கிற சேனல்ல லாஸ்ட் 6 years ரன் பண்ணிட்டு வராங்க. அண்ட் கடைசியா என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். அவங்க வந்து இப்போ ஸ்பிளிட் ஆகி டெக் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற சேனல் மிஸ்டர் சுதர்சன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த சேனல் இப்போ நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கும் வந்து தெரியும். அண்ட் அந்த சேனல் ஆரம்பிச்சோடனே ஃபர்ஸ்ட் அவர் போட்ட வீடியோ ஐ குவிட் டெக் பாஸ் அப்படிங்கிற வீடியோ தான் போட்டிருந்தாரு. அந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற மெயின் பாயிண்டா பார்த்தோம்னா, எனக்கு வந்து அங்கே வந்து பெய்ட் வீடியோஸ் நிறைய வந்து பண்ண சொல்றாங்க, அதனால வந்து ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து ஆடியன்ஸோட வந்து போகுது, இதனால நான் அந்த சேனல்ல இருந்து வந்து இப்போ ஒரு ஓன் கண்டென்ட் மேக் பண்றதுக்காக நான் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வீடியோ வந்து போட்டிருப்பாரு. அதுக்கு ரிப்ளை வீடியோவா டெக் பாஸும் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. பட் ஸ்டில் ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு பெருசா அதுக்கு ரியாக்ட் பண்ணல. திரும்பியும் டெக் சூப்பர் ஸ்டார்ல இருந்து இன்னொரு சேனல் வந்து இன்னொரு வீடியோ வந்து வந்திருந்தது. அதுக்கு பயங்கரமான ஒரு ரியாக்ஷன் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் டெக் சூப்பர் ஸ்டார் பயங்கரமா க்ரோ ஆயிருக்கு. திருப்பியும் அதுக்கு ரிப்ளை வீடியோவா டெக் பாஸ்ல இருந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதுக்குமே பெருசா ஆடியன்ஸ் சைட்ல பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கல. ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, டெக் சூப்பர் ஸ்டார் வீடியோஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அந்த மீம்ஸ் பிஜிஎம்ஸ் எல்லாம் போட்டு அந்த அளவுக்கு மிக்ஸ்டா வந்து பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நம்மளுமே அதை ஈஸியா வந்து நம்பிடுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற யூடியூபர்ஸ்மே டெக் சூப்பர் ஸ்டாருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஈவன் தோ டெக் பாஸ்க்கு நிறைய சப்போர்ட்ஸ் ஒரு சில இடங்களில் கிடைச்சிருந்தாலுமே டெக் சூப்பர் ஸ்டாருக்கு ரொம்ப அதிகமாகவே கிடைச்சிருந்தது. இதை வச்சு டெக் சூப்பர் ஸ்டார் நல்லவங்க டெக் பாஸ் கெட்டவங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் இது வந்து இப்போ ரீசெண்டாக நடந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, டெக் பாஸ்ல இப்போ ரீசெண்டாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு பெரிய ரெஸ்பான்ஸுங்கிறது கிடைக்கிறதே கிடையாது. பட் அதே சமயத்தில் டெக் சூப்பர் ஸ்டாருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இதனாலயோ என்னமோ தெரியல, டெக் பாஸ் வந்து 3 பேரும் ஒன்னா தான் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் எப்படி அந்த சேனல் மட்டும் நல்லா இருக்கலாங்கிறதுனால சிட் ஃப்ரீக்வன்சியோட உதவியை நாடி இருக்காங்களா என்னன்னு தெரியல. எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. அதை வச்சு மேக் பண்ண வீடியோ தான் அந்த 1 hour 40 minutes மூவி. இப்போலாம் நம்ம தமிழ் மூவிக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணுறோமோ இல்லையோ, இந்த மாதிரி யூடியூப்ல நடக்கிற கான்ஃபிளிக்ட் மூவிக்கு நல்லாவே ரியாக்ட் பண்ணுறோம். நமக்கு என்டர்டைனிங்காகவும் இருக்கு. நானுமே ஃபுல்லாக வந்து பார்த்தேன். அதில் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னாக தெரிஞ்சுது. பட் போக போக வந்து இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறதுக்கான மெயினான ரீசன், நான் வியூஸ்க்காகவோ இல்லை சப்ஸ்கிரைபர் கெயின்காகவோ பெருசாக பண்ணல. ஈவன் தோ வியூஸுங்கிறது அட்டென்ஷனுங்கிறது கிடைக்க தான் போகுது. பட் ஆனாலும் கண்டிப்பாக நமக்கு வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அந்த வீடியோவில் இருந்தது. அதை தான் ஷார்ட்டாக வந்து சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இந்த பெய்ட் வீடியோஸ் பண்றது தப்பா ரைட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெய்ட் வீடியோஸ் கண்டிப்பா வந்து பண்றது தப்புன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா இப்போ ஒரு நார்மலா இப்போ நான் மட்டும் ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன்னா அதுல வந்து யூடியூப் ரெவன்யூ வச்சு மேனேஜ் பண்ண முடியும். பட் இதுவே ஒரு டீமாவோ ஒரு ஆஃபீஸா ஒரு பிஸ்னஸா இதை வந்து கன்சிடர் பண்ணும்போது கண்டிப்பா ஆட் ரெவன்யூங்கிறது சுத்தமா கிடையாது, ஒண்ணுமே இல்லாது. அதை வச்சு நம்ம எதுவும் மேனேஜ் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது பெய்ட் வீடியோஸ் பண்ணி தான் வந்து ஆகணும். பட் அதுக்குன்னு ஒரு சில எத்திக்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். நிறைய பேருமே இதை தான் வந்து சொல்லுவாங்க. பட் ஆனால் ஆக்சுவலா டெக் பாஸ்ல அந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சுதர்சன் இப்போ இந்த சேனல்ல அவர் ஸ்டாண்ட் அவுட்டா நிக்கிறது என்ன, நான் வந்து பெய்ட் வீடியோஸ் வந்து எதிர்த்து போராடுறேன், எனக்கு பெய்ட் வீடியோ பண்றதே பிடிக்காது அப்படின்னு சொல்றது தான். பட் ஆக்சுவலா டெக் பாஸ்ல அவர் அந்த எண்ணத்தோட தான் இருந்திருக்காரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 2 வருஷமா என்னை அவங்க புஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. பட் அவரு தான் பார்த்தா இந்த கேம்பெயின்ஸ்க்காகவும் பெய்ட் வீடியோஸ்க்காகவும் அதிகமா எஃபோர்ட் எடுக்குமா நமக்கு வந்து தெரியுது. அந்த ஆடியோ வாய்ஸ் நோட்ஸ் எல்லாம் வச்சுதான் நம்ம வந்து இந்த வீடியோ பிலீவ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா அது உண்மையா தான் இருந்திருக்கும். இல்ல அதுக்கும் ஏதாவது மேனிபுலேஷன் வீடியோ டெக் சூப்பர் ஸ்டார்ல இருந்து வருதா என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். கருப்பன் தானே சொன்னேன். நான் தானே சொன்னேன். நான் அதை எப்படி பேசி எப்படி கன்ஃபியூஸ் பண்ண நீயே பார். கருப்பா வாடா, வா வா போவா. என்ன பண்ண போறேன் இப்போ? உங்க அப்பன் போட போற ஸ்பின் பால மட்டும் பாரு. பட் ஆனா ஒரு பெய்ட் வீடியோஸுங்கிறது வந்து ரொம்ப மோசமா பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கம்பேரிஷன் வீடியோலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சாம்சங் ஓப்போ ஃபிளிப் வீடியோ, அந்த வீடியோ நானுமே ஃபர்ஸ்ட் முன்னாடி பார்க்கும்போது சாம்சங் ஃபிளிப் தான் நல்லா இருக்கும், ஃபியூச்சர்ல நம்ம ஒரு ஃபிளிப் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம்னா சாம்சங் ஃபிளிப்பை வந்து கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிற தாட் எனக்குமே வந்து வருது. நிறைய பேருக்கு கண்டிப்பா அந்த தாட் வந்துருக்கும். பட் ஆக்சுவலா ஓப்போவோட ஃபிளிப் வந்து நல்லா இருந்திருக்கு. ஆனா அவங்க வந்து சாம்சங் கிட்ட இருந்து பே வாங்கிட்டு ஓப்போ வந்து அப்படியே கம்மி பண்ணி பேசுறாங்க. அந்த ஓப்போவோட இந்த ஃபோனையும் இதையும் வந்து நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. அதோட பெரிய டிஸ்பிளே, அதோட பெரிய பேட்ரி, ஃபாஸ்ட் சார்ஜிங், கேமரா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்போவில் தான் இருக்குது. இல்லை இதுதான் நல்லா இருக்குது அப்படின்னு நம்மளால் எப்படி சொல்ல முடியும்? அதுவும் கையில் டிவைஸே இல்லாமல். டிவைஸ் இருந்தால் கூட ஓகே, இதுக்கு இதில் வந்து ஸ்லைட்டாக அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் அப்படின்னு ஏதோ கூட முட்டு கொடுக்கலாம். அதுவுமே முட்டு தான் கொடுக்க முடியும், நல்லா அப்பட்டமாக தெரியும். குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் ஆகுது, டிசைன் டிஃப்ரென்ஸ் ஆகுது, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போ தான் பெட்டராக இருக்குது.
அதை நம்ம அப்பட்டமாக இதுதான் நல்லா இருக்குது அப்படின்ற அவன் கன்க்ளூஷனே வந்து சாம்சங்க்கு தோதான் பேசவும் சொல்கிறான். இப்படி இருக்கையில் எதை வச்சு நம்ம வந்து இதை பேச முடியும்? நான் வந்து கடைசியில் இது வந்து இப்போதைக்கு இந்தியாவில் வந்து இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. சாம்சங் வந்து 4 வருஷமாக பண்ணுறாங்க. இவங்க புதுசாக வர்றதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. வெயிட் பண்ணி அடுத்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வருஷன் வரட்டும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்றத மட்டும் சொல்லிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது வேணாம், அதுக்கு அதோட மீனிங் என்ன வரும்னா இது வேணாம், இது ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஓப்போ சாம்சங் இல்ல எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 பிராண்டை நல்லா வச்சுக்கிட்டு அந்த பிராண்டை பத்தி தப்பா பேசுறது, அதிகமா பேசுறது, பெய்ட் வீடியோஸ் பயங்கரமா வந்து பண்ணியிருந்திருக்காங்க. நம்ம நார்மலா ஒரு சின்ன விஷயத்த ஒரு பெய்ட் கண்டென்ட்டா பண்ணா கூட தப்பு இல்லை. பட் அந்த அளவுக்கு பெய்ட் அட்டாக்ஸ் நிறைய வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துலயுமே டெக்ஸு நம்ம சுதர்சன் வந்து நிறையவே வந்து காமிச்சிருக்காரு. பட் ஆனால் வெளியில வந்துட்டு எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதை பத்தி உங்க தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெய்ட் வீடியோஸ்லாம் அதிகமாக பண்ணிட்டு இருக்கும்போது அவரு தனக்கான அந்த ஷேர் பர்சன்டேஜ் அதிகமாக கேட்கும்போது தான் ப்ராப்ளம் வந்து குவிட் பண்ணிட்டு வந்து இப்போ டெக் சூப்பர் ஸ்டார்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு அது வந்து போய்கிட்டு இருக்கு. நானே வெளியில போறேன்டா, எனக்குன்னு ஒரு கூட்டம், எனக்குன்னு ஒரு சங்கத்தை உருவாக்கி காட்டுறேன்டா. ஹே, சங்கம் வச்சவன்லாம் சரித்திரத்தில் இடம்பெற முடியாதுடா. கத்துக்குட்டி நீ ஒரு நாள் கத்துக்கிட்டு வருவடா. ஸோ இதுல இருந்து இப்போ டெக் பாஸா டெக் சூப்பர் ஸ்டாரா நம்ம பிரிச்சு பார்க்கறது இல்லாமல் ஆக்சுவலாக நமக்கு இங்கே என்ன லாஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம். அவங்க கண்டிப்பாக வந்து பெய்ட் ரிவ்யூஸ் பண்ணி இது மாதிரி நிறையா அமௌண்ட் வந்து சம்பாரிச்சிட்டாங்க. அதனால நமக்கு ஒன்றும் சுத்தமாக லாபம் வந்து கிடையாது. நம்ம இனிமேல் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு பெரிய யூடியூபர் வந்து ஒரு ஃபோனை ரிவ்யூ பண்ணுறாருன்னா அந்த அவர் சொல்கிறது தான் கரெக்டு, நம்ம அதை வச்சு தான் நம்ம பையிங் டிசிஷனை எடுக்கணுங்கிறது ரொம்பவே தப்பு. ஏன்னா முன்னாடி இருந்த யூடியூபரை இப்போ இருக்க யூடியூபரை நம்ம நிறைய பெய்ட்னால வந்து ஃபுல்லாக யூடியூபே மாறிடுச்சுங்கிறது உங்களுக்கே நல்லா வந்து தெரியும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஃபோன் வந்து வாங்குறீங்க அப்படின்னா வெறும் யூடியூப்பை மட்டும் பார்த்து அந்த ஃபோனை வந்து வாங்காதீங்க. கொஞ்சம் வந்து யூசர் ரிவ்யூஸ்லாம் வந்து கேதர் பண்ணி பாருங்க. அதுக்குன்னு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்க யூசர் ரிவ்யூ மட்டும் தான் சொல்ல, ரெடிட் இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்குது, அங்கெல்லாம் ஒரு நல்ல ரிவ்யூஸ் கிடைக்கும். அது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்கியிருக்காங்களான்னு செக் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி பார்த்து வெயிட் பண்ணி ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய யூடியூபர் ரிவ்யூ பண்ணுறதை வச்சுட்டு நீங்கள் பையிங் டிசிஷன் எடுக்கிறது இப்போ இருக்க காலகட்டத்தில் அது கரெக்டாக இருக்க மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகலை. ஏன்னா அங்கே அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அன்பாக்சிங் ரிவ்யூ வீடியோஸ்லாம் நானுமே வந்து சரி இந்த ஃபோன் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜட்மெண்ட்லாம் வந்திருக்கேன். நானுமே ஒரு சில பேருக்கு ரெக்கமெண்ட்லாம் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இப்போ தான் தெரியுது இந்த மாதிரிலாம் நம்ம பே பண்ணிட்டு இப்படி மாற்றி பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் முக்கியமாக ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ பற்றி சொன்னதெல்லாம் நானே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். ஏன்னா லாங் டேர்ம் ரிவ்யூ அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 50 டேஸ் நம்ம அந்த ஃபோனை நல்லா யூஸ் பண்ணி பார்த்து போஸ்ட் பண்ணுற வீடியோ தான் லாங் டேர்ம் ரிவ்யூன்னு சொல்லுவோம். அப்படி இருக்க அந்த லாங் டேர்ம் ரிவ்யூ வந்து ஜஸ்ட் 1 டேல வந்து வெறும் பியர்டை வந்து ஷேவ் பண்ணி எடுக்கிறத வச்சு அவர் பண்ணியிருக்காருன்னா சுத்தமாக என்னால் நம்பவே முடியல. இப்படிலாம் யோசிச்சு பண்ணுவாங்களா அப்படிங்கிறது. அந்த ஒரு காரணம் தான் என்னை இந்த வீடியோவே பண்ண வச்சிருக்கு. இந்த அளவுக்கு இறங்கி பண்ணுவாங்கன்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இதுதான் நீங்கள் வந்து ஃபைனலாக இந்த இடத்துல விக்டிம் யாருன்னா ஆடியன்ஸ் தான். நம்ம அவங்க வீடியோலையுமே சொல்லியிருப்பாங்க, அதுதான் உண்மை. நீங்கள் வந்து கொடுக்குற அந்த சப்போர்ட்டு இதனால தான் வந்து அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டெக் சூப்பர் ஸ்டார்னு ஒரு சேனலுக்கு வந்து எடுத்தவனே இவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸு ஒரு சப்போர்ட்டுங்கிறது எப்படி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ஃபேஸ் ஆஃப் த சேனல் சுதர்சனால தான். பட் ஆனால் அவரு ஒரு ஆடியன்ஸை எப்படி அவர் மைண்டில் வச்சிருக்காரு அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த வீடியோ மூலிமா நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதனால போய் அவர் சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது இந்த மாதிரிலாங்கிறது செகண்டரி. பட் ஆனால் இங்கே ஆக்சுவலாக பாதிக்கப்பட்டிருக்கிறது வந்து ஆடியன்ஸ். ஆனால் நம்ம தான் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பையிங் டிசிஷன் எப்படி எடுக்கணும்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பெரிய யூடியூப் சேனல் சொல்கிற மட்டும் நம்பி வாங்காதீங்க. நம்ம நார்மலாக வந்து நிறையா ரீசர்ச் பண்ணுங்கள். ஆன்லைனில் எல்லாமே இருக்குது. ஒரு ஃபோன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு முக்கியம் ப்ராசர் தான். இல்லை உங்களுக்கு எந்த நீட் இப்போ வந்து கேமரா தான் முக்கியம்னா கேமரா என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த லென்ஸ் வந்து மற்ற ஃபோனில் எந்த ஃபோனில் இருக்குது, அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கூகுள்லேயே 1 by 1 சர்ச் பண்ணலாம். உங்களுக்கு அந்த மாதிரி சர்ச் பண்ணி நீங்கள் பையிங் டிசிஷன் எடுத்து சப்போஸ் ஆப்டிமைசேஷன்லாம் அந்த ஃபோன் நல்லா இல்லைனா கூட அது உங்களோட டிசிஷனால போச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு சந்தோஷப்படலாம். பட் ஆனால் இந்த மாதிரி போச்சுன்னா நம்ம மேபி இப்போ 2 ஃபோன் இருக்குது, நான் இந்த ஃபோன் நல்லா இருக்குன்னு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். பட் ஆனால் ரிவ்யூவில் அவங்க காசு வாங்கிட்டு இந்த ஃபோன் நல்லா இருக்குன்னு சொன்னேன், நான் இந்த ஃபோன் வாங்கிட்டேன்னா ஆக்சுவலாக இந்த ஃபோன் எனக்கு நல்லா இல்லாமல் போயிடுச்சுன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் பையிங் டிசிஷன் எப்பவுமே நீங்கள் எடுங்க. அவங்க சும்மா வீடியோவில் சொல்லுவாங்க நாங்கள் வந்து எப்பவுமே வந்து பையிங் டிசிஷன் நாங்கள் சொல்ல மாட்டோம், நாங்கள் இதுன்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் ஆனால் அவங்க சப்போர்ட் பண்ணி பேசுறதுனாலே உங்களுக்கு அந்த பிராண்ட் மேலே தான் ஒரு நம்பிக்கை வரும். அது சும்மா அவங்க சொல்கிறதுக்காக சொல்லுவாங்க. பையிங் டிசிஷன் எப்பவுமே நீங்கள் எடுங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட மாறலாம் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது, இப்போ இருக்க டெக் கம்யூனிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்கள் தாட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஆனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்சால் அந்த 1 hour 40 minute வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a nice day. பை.